Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து bias strip அப்படி இல்லனா வந்து cross piece அப்படினு சொல்றோம்ல, அத வந்து எப்படி கட் பண்றது துணியில, அதை எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த bias strip வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்க்குலாம் வந்து cross piece மாதிரி கொடுத்து தைப்போம்ல, அதுதான் வந்து bias strip அப்படினு சொல்றது. புதுசா தைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த bias strip வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி கரெக்ட்டா ஜாயின் பண்றது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நான் ரெண்டு மெத்தட்ல வந்து இதை எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த bias strip வச்சு நம்ம வேற என்னெல்லாம் தைக்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரோப் வந்து நம்ம இந்த மெத்தட்ல தான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து தச்சு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி தைப்போம். நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ல பிளவுஸ் ரோப் தைக்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி Grainlines பத்தி ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துணியில கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது வந்து பாக்கலாம். இப்போ துணியில வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைன் லைன்ஸ் வரும். நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து துணியோட நீளத்துல போறது வந்து ஸ்ட்ரைட் கிரைன் லைன், அதுக்கப்புறம் வந்து துணியோட அகலத்துல போறது வந்து கிராஸ் கிரைன் லைன். இந்த ரெண்டு பக்கமும் துணி வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் வந்து இந்த மாதிரி இழுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் இல்லாம கிராஸ்ல இந்த மாதிரி துணியை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணியோட அந்த இழுத்து கொடுக்குற அந்த தன்மை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதனால இந்த bias strip அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் வந்து கட் பண்ணுவோம். அதாவது கிராஸா வந்து இந்த மாதிரி துணிக்கு குறுக்கு பக்கமா வந்து கட் பண்ணுவோம். bias strip வந்து நார்மலா நம்ம வந்து பிளவுஸ்க்குலாம் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுவோம். இது வந்து இந்த மாதிரி சதுரமா துணி எடுத்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து துணியில கிராஸ்ல வந்து இந்த மாதிரி கோடு போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி சதுரமா துணி இல்ல, நமக்கு வந்து பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது இருக்கிற துணியை வச்சுதான் கட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் கட் பண்ற அளவுக்கு துணியை எடுத்துட்டு அதுல கிராஸா லைன் போட்டுட்டு அதுல இருந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஸ்கொயரா பீஸ் எடுத்து நீங்க bias strip வந்து ரெடி பண்றீங்க அப்படின்னா bias strip வந்து ரெடி பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ்ல மடக்கி இந்த மாதிரி குறுக்கு பக்கமா கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டிருக்க லைன்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குனாலும் நம்ம வந்து இந்த bias strip வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ் ரோப் தைக்கிறதுக்குன்னா நீங்க 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது வந்து நம்ம நெக் லைன் தைக்கிறதுக்கு, பிளவுஸ்ல வந்து அந்த நெக் வந்து பினிஷ் பண்ணி தைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த bias strip வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா 1.5 இன்ச் அளவுன்றது வந்து கரெக்டான அளவா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நான் துணியோட நல்ல சைடு வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணி விடுறேன். இப்ப பிரிண்ட் போட்ட துணியா இருந்தா நீங்க பிரிண்ட் வந்து மேல இருக்கிறது தான் வந்து துணியோட நல்ல பக்கம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சின்ன பீஸ்லாம் வந்து மேல இருக்க சின்ன பீஸை வந்து விட்டுட்டு நடுவுல இருக்க அந்த பெரிய சைஸ் மட்டும் நான் வந்து துணியை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதோட இந்த ஓரத்துல வந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கிராஸா இல்லைன்னா கிராஸா கட் பண்ணிக்கோங்க. இப்ப ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம். ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி ஒண்ணு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராஸா வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தையல் போடணும். இப்ப வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துணியை இந்த மாதிரி தான் வைக்கணும். ரெண்டு சைடும் அந்த கிராஸா இருக்கிற எட்ஜஸ் வந்து வெளியில தெரியுற மாதிரி வைக்கணும். இப்படி வைக்காம நீங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆகாது. இப்படி இருந்தா எப்படி ஜாயிண்ட் ஆகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். வச்சுட்டு தையல் போட்டுட்டீங்க இதே மாதிரி ஸ்ட்ரைட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்காது. அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப் வந்து நேரா வராம இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது வந்து கரெக்டா ஜாயின் பண்ண முடியாது நம்மளால ட்ரெஸ்ல வச்சு தைக்கும் போது. இது வந்து இப்படி தைக்க கூடாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு தச்சு காமிச்சேன். இப்ப நம்ம இதை தச்சிருக்கிறத வந்து பிரிச்சுட்டு கரெக்டா எப்படி வச்சு ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம். துணியோட ரைட் சைடு மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு துணியோட ரைட் சைடும் ஒன்னு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு துணியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு துணியும் ஜாயிண்ட் ஆகுற இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் அதே இடம் இருக்கும் அங்க வரைக்கும் அந்த ரெண்டு துணியும் கிராஸா ஜாயின் பண்ற அந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து தையல் போடணும். தச்சதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல இந்த துணி வந்து கிடைக்கும். இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத ஜாயின் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிப்புமே வந்து கரெக்டா ஜாயின் ஆகி ஒரே லைன்ல துணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த சைடுல எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த துணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரோப் தைக்கிறதுக்குனாலும் இல்லைன்னா நெக்லைன் தைக்கிறதுக்குனாலும் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தான் தைக்கணும். இதே மாதிரி இப்ப இன்னொரு ஸ்ட்ரிப் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதே முதல் நம்ம பண்ண மாதிரி தான் ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கார்னர்ஸ் கரெக்டா வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீளமா நமக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி எத்தனை கிராஸ் பீஸ்னாலும் வச்சு ஜாயின் பண்ணி தச்சுக்கிட்டே போலாம். அதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம தச்சு விட்டுருக்க அந்த எட்ஜஸ் வந்து ரெண்டு பக்கமும் விரிச்சு வச்சு இந்த மாதிரி கை விரல் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாட் ஆயிரும். ரோப் எல்லாம் தைக்கும் போது இந்த மாதிரி அந்த ஜாயின் பண்ண எட்ஜஸ் வந்து பிளாட்டா இருக்கிற மாதிரி வச்சு நல்லா வந்து விரல் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கிராஸா ஜாயின் பண்றப்போ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் வந்து இதை வந்து ஈஸியா ஜாயின் பண்ணணும், இதை விட ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இப்ப நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கிராஸ் இருக்குல்ல அது ரெண்டையுமே வந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துணியோட ரெண்டு நல்ல பக்கமும் மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் சேர்த்து இருக்கிற மாதிரி இப்படி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துணிலேயே அந்த எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில தெரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தையல் வந்து கரெக்டா எந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து கிராஸா வந்து ஒரு தையல் போட்டு விடணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்க இடத்துல தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்ப கட் பண்ணிடலாம். மேல இருக்க அந்த முக்கோணமா இருக்கிற துணியை கட் பண்ணிட்டு இதுலயும் அதே மாதிரி உள்பக்கம் அந்த ரா எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப் வந்து நல்லா எந்த இடத்துலயும் திக்கா இல்லாம கரெக்டா நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப் அந்த கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு நல்லா நேரா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி கிடைச்சிரும். இது வந்து ரொம்ப வந்து பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு அதை வந்து எல் ஷேப்ல வச்சுட்டு தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி தைக்கணும். இதே மாதிரியும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த பயாஸ் ஸ்ட்ரிப் வந்து தச்சு விட்டுக்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட்ல பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.